பேச போற தலைப்பு என்ன அப்படின்னா, திருமணத்தை தாமதப்படுத்தும் அண்ணன் அக்காக்கள். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, திருமணம் செய்து சொல்லக்கூடிய தம்பி தங்கை. கல்யாணம் என்றவுடன் உங்களுக்கு தோன்றுவது என்ன? உங்களுக்கு தோன்றுவது ஒரு ஃபேண்டசி ஆக்சுவலி. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லா கல்யாணத்துக்கும் கூட்டிட்டு போனாங்க. சோ அப்பவே நம்ம நினைப்போம்ல, ஒரு நாள் நம்ம இந்த இடத்துல இருப்போம். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கு? கேக்குறதே அதுதான், எப்போ கல்யாணம் பண்ணுவேன். சின்ன வயசுல இருந்தே ஹவுஸ் வைஃப் ஆகணும். இதுவல்லவா லட்சியம். உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. சோ அது ஒரு ஆசை. அதுதான் ஆக்சுவலி ஆசை. அதுதான் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது திருமணம் என்றால்? ஒரு அச்சீவ்மெண்ட் சார். அச்சீவ்மெண்ட். என்னமாடா நீ? ஏன்னா இன்னைய தேதியில அச்சீவ்மெண்ட் தான். இத்தனை பேர் ஊர்ல இவ்வளவு பசங்க இருக்குள்ள நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு செட்டில் ஆகிறது ஒரு அச்சீவ்மெண்ட். வாய்ப்பில்லை ராஜா. மத்த பசங்களுக்கு முன்னால நம்ம கல்யாணம் பண்ணி ஜோடியோட போகணும். திருமணம் என்றவுடன் தோன்றுவது என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு. அவருமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்றாரு. கமிட்மெண்ட் என்ன? அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து வேற சார். மேரேஜ்னாலே ஹாப்பி. மேரேஜ்னாலே ஹாப்பி. குமுதா ஹாப்பி என்னச்சி? குமுதா ஹாப்பி. அங்க ஆசை. கல்யாணம் பண்ணிக்க ஆசை. ஆசை அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்மெண்ட் சார். எக்ஸைட்மெண்ட். ஆனா உன் முகத்துல அந்த கல்யாண மாப்பிள்ள கலை வந்துருச்சு. அடுத்து நியூ ரிலேஷன் சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மேரேஜ்னாவே அதானம்மா. அதனால தான் சார் அக்கா மூலியமா நியூ ரிலேஷன்ஸ் அது மாதிரி நிறைய கிடைக்கும். நீ அப்படி வரியா? நீங்க சொல்ல வரது என்ன? இப்போ உங்க அக்காள் கணவரின் தம்பி அந்த மாதிரி சொல்றீங்களா? அது மாதிரி சார். ஓ அது மாதிரி தானா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓ சார் ஹாப்பினஸ் தான். ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. முகத்துல இந்த பிள்ளைக்கு இந்த கல்யாண கலை வந்துருச்சு. பொத்தி வளர்த்த புள்ள மேக. இந்த பிள்ளைக்கு இந்த கல்யாணம். அதனால அதுக்கு வெக்க வெட்டி போ. வெரைட்டியான ஃபுட் சாப்பிடலாம். அது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. வெரைட்டியான ஃபுட் இன்னொரு கல்யாணத்திலே சாப்பிடலாம். இதுக்கு எதுக்கு ஒரு கல்யாணம்? வந்து மாமியார் நல்லா சமைச்சு போடுவாங்கல்ல. சோ நல்லா சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. வேற வீட்டுக்கு போனா மாமியார் செஞ்சு போடுவாங்க. நம்மள ஒரு ராணி மாதிரி பாத்துப்பாங்கல்ல. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. நம்ம ஃபுட் வெரைட்டியா சாப்பிடலாம்ல சார். ஒரு வீட்ல விருந்து வைப்பாங்க. அம்மா அதெல்லாம் கொஞ்ச நாள் தாமோ. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இல்ல அப்புறம் வந்து ஹனிமூன் அதெல்லாம் போகலாம். ஜாலியா இருக்கும். ரொம்ப குஷியோ சார் அது சீக்கிரமா கல்யாணம். இப்பவே கண்ண கட்டுது. கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு எப்படி எல்லாம் இன்டைரக்டா சொல்லி பாக்குறீங்க? உனக்கு என்ன அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்கடா, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு போல. எனக்கு வெளியே ஒரு வயசான மாதிரி காமிக்கிறாங்கடா. என்ன கொடுமை சரவணன். இப்போ எடுக்கிறோன்னா ஒன்று என் மேரேஜுக்காக இருக்கும், இல்லை அவன் ஃபாரின் போகிறதுக்காக இருக்கும் சார். இப்படி பார்த்தா லோன் இப்போ எதுக்கு எடுக்கிறது பெட்டர்? அடுத்த வருஷத்துக்குள்ளே என் ஃபியான்ஸுக்கு சேம் ஏஜ் ஆகிடும் சார், எனக்கும் அவங்களுக்கும். அதான் நீங்கள் இந்நேரம் சொல்லவே இல்லையே. ஏண்டா ஒரு பச்சை பிள்ளையே 20 நிமிஷமா டிவைட் பண்ணியிருக்கேன் நீனு. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கல்யாணம் பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் சீக்கிரம் பண்ணிக்கிட்டாதான் என்ன? எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் செப்டம்பரில் பண்ணி. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஆகஸ்ட் செப்டம்பர் ஆயிருங்கிறாப்ல. அப்போ நான் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பேன்னு தெரியாது சார். என்ன உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு பார்க்க கல்யாணம் பண்ணிக்கோ. உங்கள்கிட்ட ஜாடமாடே எனக்கு ரூட்டை கிளியர் பண்ணி கொடு. எப்படி ஜாடமாடே நிறைய ட்ரெஸ் வரும், ஜுவல்ஸ் கிடைக்கும். இப்படிதான் நான் பிரெயின் வாஷ் பண்ண. நான் வாங்கி தரேன். ட்ரெஸ் தானே உனக்கு வேணும், நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்கி தரேன். இந்த வயசுலேயே கல்யாணம் பண்ணிங்கிற நிர்பந்தத்தை உடைக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஜாதக மாதிரியான விஷயத்தை உடைக்கணும். இவ்வளோ பேசுற நீங்க நகை இவ்வளவு போடணுங்கிறதையே உடைக்கணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. எனக்கு நகை சேர்க்கணும், என் தங்கச்சிக்கு வேற நகை சேர்க்கணும், எங்க இதுல நகை நிறைய போடுவாங்க, அதையும் உடைக்க முடியல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவங்களோட மைண்ட்ல என்னன்னா இது போக போக லைக் ஏஜ் ஆக ஆக நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. எனக்கு சுத்தி இருக்கவங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கும்போது வந்து எனக்கு தெரியுது லைக் எனக்குமே ஒரு அழகான ஒரு ஃபேமிலி வேணும். அவளும் பெண் தானே. பட் ஒரு ரைட் பர்சனுக்காக வெயிட் பண்றேன் சார். அதனால தான் மேபி இட் இஸ் கெட்டிங்.
முடிச்ச உடனே ஒர்க்குக்கு வந்துட்டேன். வீட்டில் இருக்க கடன் எல்லாம் அடைச்சிட்டேன். அடுத்து வந்து வீடு கட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி போயிட்டு இருக்கு. ஆனா அண்ணன் வந்து இன்னும் வேலைக்கு போக சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஓ, நீ கல்யாணம்லாம் அப்புறம் பண்ணு தம்பி. நீ முதல்ல வேலைக்கு போனா தானே கல்யாணத்து பண்ண முடியும். இப்போ என்னோட ஃபீல்டு நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எய்ம் பண்ணி நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்லை, நான் என் சொந்த காசில் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். நினைக்கிறேன் சடனாக ஒரு ஜாபை சூஸ் பண்ணி ஒரு டெம்பரரியான லைஃப்பை வந்து இது பண்ண சொல்றாங்க. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பார்த்துலடா. எங்க அப்பா அந்த வேலையில சேர்ந்து நான் என்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணேன்னா அது ஒரு ஆவரேஜா இருக்கும் அப்படி நான் ஃபீல் பண்றேன். தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டா. எங்க அப்பா வந்து ஆரம்ப காலத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துலயும் எங்களுக்கு வந்து பைக்ல இருந்து கார் வரைக்கும் காமிச்சிட்டாரு. அட்லீஸ்ட் எங்க அப்பாக்கு ஒரு பிளைன் வரைக்குமாச்சும் காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். காத்துலே கதவுறீங்கப்பா. சார் காட்டணுன்றது ஓகே தான் சார், அதுக்கான ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலையா சார்? எல்லாம் ஒன்னால நீங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் கையில வச்சிருக்கீங்க. நான் இதை பரீட்சை எழுதி பாஸ் ஆகி நான் நினைக்கிற கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, இதெல்லாம் அவ்வளோ இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. சத்திய சோதனை டெம்பரரியா ஏதாவது ஒரு ஜாப் சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. நான் இப்போ அவங்க சொல்ற மாதிரி பண்ணனா நான் என் ஃபீல்டை விட்டே வெளியே வர்ற மாதிரி இருக்கும். சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னா தம்பி வேலைக்கு போறான், நீ ஏன்பா வேலைக்கு போறன்ற முத கேள்வி. இப்போ இருக்கிற என்னோட ஃபீல்டு ஓரியன்டா ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க எனக்கு தம்பி மறுபடியும் அதே ஃபீல்ட் எல்லாம் இங்க பேசி இந்த எக்ஸாம் பாஸ் ஆகல என்ன பண்ணுவீங்க? டெம்பரரியாச்சும் ஏதாச்சும் காலேஜ்ல சேர்ந்து நான் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் சார். அப்புறம் அதை செய்ய வேண்டியது. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்னோட ஃபீல்ட் ஓரியன்டா நான் திங்க் பண்றது, அவருக்கு என்னோட ஃபீல்டு என்ன ஃபீல்டு இது புரியுது? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற. அதை விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும் சார். திரும்ப அதுக்குள்ள போறீங்க. அந்த ஃபீல்ட சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க அந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக ப்ரிப்பேர். நீங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்காக கவர்மெண்ட் பரீட்சை எழுத போறீங்க. பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போறாரு சார். ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராவே அல்லது ஒரு ஜூனியர் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே? என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லோவா இருக்கு சார், அதனால தான் கொஞ்சம் நான் ஸ்ட்ரகிள். இப்பவே கண்ண கட்டுது. என்ன பத்தி கவலைப்படாத, நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றவங்க யார் யார்? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஏன் கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்படாத, நீ கல்யாணம் பண்ணிக்கங்கிறவங்க யார் யாரு? என்னையா பூரா பேர் இருந்தீங்க மாமா? ஏன் மாமா கண் கலங்கற? இந்த துணிச்சல் ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. அவங்க சொல்லிட்டாங்க நான் பண்ணிக்க போறேன், நான் பண்ணிக்கிறேன், அதுக்கு நான் தயாருங்கிறவங்க யார் யார்? அடப்பாவி, கடைசியில நம்மள்ட்ட உருவிட்டானே. ஐ டோன்ட் கேர். உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாரு, நீங்க பண்ணிக்கிறேங்கிறீங்க. ஆமா சார். சாரி தம்பி, இப்படி ஆகும் நான் நினைக்கல. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களடா. முன்னாடியே அவன்கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். உங்களுக்கு அதுல ஒன்றும் சங்கடம் இல்லையா? எனக்கு அது பிரச்சனை இல்லை சார், என் தம்பி நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் சார். ஐயா புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.